அநேக சாட்சிகள் உண்டு. Brother Emmanuel from Hyderabad. பிரதர் இமானுவேல் ஹைதராபாத்ல இருந்து இருக்கிறார். After that we go to Goa. பிறகு கோவால இருந்து ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். Daniel Singh, God servant, Goa. டேனியல் சிங் காட் சர்வன்ட் கோவால இருந்து வந்திருக்கிறார். And also Kiran, God servant, Bethel, Goa. கிரண் காட் சர்வன்ட் பெத்தேல் கோவா சபையில இருந்து வந்திருக்கிறார். If you are there, just show your hand. Goan brothers are there here? There uncle. Yeah. They are there? Okay. So please be ready, brother. Yeah, தயவுசெய்து ஆயத்தமா இருங்கள். Emmanuel, Hyderabad. I bring greetings to you all in the name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். I do not know from where to start and where to end. எங்க ஆரம்பிக்க வேண்டும் எங்க முடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. I am standing in the midst of you with a mixed feeling of both sadness and gladness. ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியோடு உங்க நடுவில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். I am glad that he has been in a better place. ஒரு பக்கம் சந்தோஷம் என்றால் அங்கிள் ஒரு விசாலமான மகிழ்ச்சியான இடத்துக்கு போயிருக்கிறார். And then very sad that uncle is not with us. ஒரு பக்கம் துக்கம் ஏனென்றால் அங்கிள் நம்மோடு கூட இல்லை. I am one amongst the many young people whom uncle has loved, prayed and cared for. அதாவது அநேக வாலிபர்கள் அங்கிள் மூலமாக ஆஸ்வதிக்கப்பட்டு உற்சாக பண்ணப்பட்டவர்களை நானும் ஒருவன். He was very caring and then he is very loving towards every one of us. எல்லாரிடத்திலும் மிக அன்புள்ளவராக அவர் கரிசனை உள்ளவராய் காணப்பட்டார். We all were very much blessed through his word. அவருடைய வார்த்தையின் மூலமா மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டோம். And not only that, his personal attention to the young people. அதாவது வாலிபர்களுக்கு அவர் கொடுத்த அந்த அக்கறை மிகவும் அதிகமா இருந்தது. He used to treat young people as his loving children. அவர் வாலிப பிள்ளைகளை தன்னுடைய அன்புள்ள பிள்ளைகளை போல தான் அவர் பார்ப்பார். Though I had very little conversation with uncle, அங்கிளோடு நான் அதிக நேரம் பேசினதில்லை. most of the conversations used to start with prayer and then end with prayer. அதிகமான பேசுறது ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடிப்பதுதான். Always encourages us to have the personal relationship with God. தேவனோடு அதிகமான உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். And after a couple of conversations with uncle, அங்கிளோடு பேசின பிறகு one day my marriage was confirmed. என்னுடைய விவாகமானது அங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணப்பட்ட போது and then I called uncle. அங்கிளை நான் அழைத்தேன். and then I told him that uncle, my marriage is fixed. அங்கிள் என்னுடைய விவாகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. and then he asked what is the name of the girl. அவர் சொன்னார் அந்த பெண்ணுடைய பேர் என்ன என்று கேட்டார். I told my wife's name. அவருடைய மனைவியுடைய பேர் சொன்னேன். the next question is, இரண்டாவது கேள்வி, is she in the ministry? அவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்களா? and then I told, yes uncle, she is in the ministry. நான் சொன்னேன் அங்கிள் அவங்க என்னோட கூட இருக்காங்க என்று ஊழியத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன். then he said, praise God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். and then he gave a verse for our wedding. எங்களுடைய விவாகத்துக்கு என்று ஒரு வசனத்தை கொடுத்தார். that is Isaiah 27:3. ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடிக்கு அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். even today we claim these promises and then we led our family life. ஒவ்வொரு நாளும் கூட எங்க ஊழியத்துல இந்த வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டி கேட்பது உண்டு. I had a great desire that he should come to my wedding at Hebron. என்னுடைய வெட்டிங் அதாவது விவாகம் ஹெப்ரோன்ல நடக்கும்போது எப்படியாவது அவர் அங்கிள் வர வேண்டும் என்று நான் அழைத்தேன். but the situations did not go through and then uncle couldn't come to my marriage. அங்க சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்ததால என்னுடைய விவாகத்துக்கு வர முடியவில்லை. but on one of his visits to Hyderabad, ஆனால் அவருடைய ஊழியத்திலே and then he visited our house. ஹைதராபாத்துக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு வந்தார். and then he prayed for us. எங்களுக்காக ஜெபித்தார். he spent some time with our family. எங்க குடும்பத்தோடு கூட அவர் நேரத்தை செலவழித்தார். had fellowship. குடும்பத்தோடு கூட ஐக்கியப்பட்டார். and then prayed. அவர் ஜெபித்தார். and then left. அவருக்கு பிறகு கடந்து சென்று விட்டார். such was his love towards all the young people, not only me. I am not any special person over here. நான் ஒரு விசேஷத்தை நல்ல ஆனால் எல்லா வாலிபர்களுக்கு அவர் காட்டினார் அதே அன்பு தான் என் மேல காட்டினார். and after that I was blessed with a baby girl. நான் எனக்கு ஒரு பெண் பிள்ளை ஆண்டவர் அங்க எனக்கு விவாகமான பிறகு ஒரு பெண் பிள்ளை எங்களுக்கு கொடுத்தார். and then I called uncle.
அங்கிளை நான் போன் செய்து அழைத்த போது and then I asked him to name her. அவளுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டும் என்று கேட்டேன். And then again on one of his visits to Hyderabad, he has called me to one of the assembly and then he named my daughter as Hannah. அங்க ஹைதராபாத்துக்கு அவர் வரும்போது அவர் என்னை அழைத்து என்னுடைய மகளுக்கு ஹானா என்ற பெயர் கொடுத்தார். And many a times I used to call him or text him. அநேக முறை நான் அங்கிளுக்கு போன் செய்வேன் அல்லது டெக்ஸ்ட் பண்ணுவேன். But he only used to respond only to the important things. ஆனால் வெறும் முக்கியமான காரியத்துக்கு மாத்திரம் தான் அவர் பதில் கொடுப்பார். He used to reply and then say that I am praying, don't worry. அவர் ஒரே வார்த்தை சொல்வார், நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் சொல்வார். And I have many more things to say. அநேக காரியங்கள் உண்டு சொல்வதற்கு. Words fall short to if I keep on saying. வார்த்தை போதாது, நான் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். We are all the spiritual beneficiaries of uncle's message and then uncle. அங்கிளுடைய ஊழியத்தின் மூலமா அவருடைய வசனத்தின் மூலமாக மிகவும் எங்களுக்கு உபயோகமாக இருந்தது. அதன் மூலமா நாங்கள் லாபம் பெற்றுக்கொண்டோம். He always encourages us to read the word of God. தேவ வார்த்தையை அவர் அதிகமா படிக்க வேண்டும் என்று சொல்வார். And also spend time with God personally. தேவனோடு கூட அதிகமான நேரம் நீங்கள் உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்வார். And then just as I remember when all our people were telling the testimonies, அவர் அநேகர் பேர் என்னோடு சாட்சி சொல்லும்போது I remembered one thing about him. அங்கிளை குறித்து ஒரு வார்த்தை நான் கற்றுக்கொண்டேன். I think we all know about Enoch in the Bible, right? ஏனோக்கை குறித்து நமக்கு தெரியும். Enoch walked with Lord, he walked and then he was no more. அவர் சொன்னார், அங்க ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணாமல் போனான். In the same way, uncle preached and then he is no more. அங்கிள் கூட அதே போலதான் பிரசங்கித்தார், இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டார். And then we really miss him a lot. அவரை மிகவும் நாங்கள் இழந்திருக்கிறோம். And then I just as a small tribute, I just wanted to spell his name and then write few attributes to his name. அவருடைய பேருக்கு இருக்கிற தன்மைகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். His name is spelled as Theodere. அவருடைய ஸ்பெல்லிங் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, அதுல ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். The T stands for is a teacher by profession. அவர் டி என்றால் டீச்சராக காணப்பட்டவர். And then H stands for is an humble servant of God. அங்க H என்றால் தாழ்மை உள்ளவர், ஹம்பிள்னஸ் எடுத்து காட்டுகிறது. And then E is a great evangelist. அவர் E என்றால் சுவிசேஷகனாய் காணப்பட்டார். Be it in whatever message, he always used to probe on salvation. அவருடைய எந்த பிரசங்கமா இருந்தாலும் ரட்சிப்பு இல்லாமல் அதை பிரசங்கிக்க மாட்டார். And then the next letter is O. O என்றால் he is a great orator. அவர் ஒரு நல்ல பிரசங்கியார். And then the next letter is D. D என்றால் he is dedicated his life for the Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். It is not just a full time ministry. அவர் full time மாத்திரமல்ல, I think more than he has spent his time with his children and his grandchildren. அதே சமயத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பேர பிள்ளைகளுக்கும் நேரத்தை செலவழித்திருக்கிறார். He has spent with his time with in ministry and then with the young people and then God servants. அதே போல ஊழியக்காரர்களோடு கூட அவருடைய நேரம், வாலிபர்கள் பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவழித்திருக்கிறார். You call him in the month of January, he will be somewhere in the United States. ஜனவரியில நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருப்பாரு. February he might be in Australia. பிப்ரவரியில ஆஸ்திரேலியால இருப்பாரு. And then March he might be in some other country. மார்ச் வேற தேசத்துல கூட இருப்பாரு. And then in April he might be some other country. ஏப்ரல் மாதம் வேற ஒரு தேசத்துல like this his ministry is spread across the globe. அவருடைய ஊழியமானது இந்த பூமி முழுவதும் கூட அங்க நிரப்பினது. So such was his dedication towards the Lord's ministry. இப்படி ஊழியத்திலே மிகவும் அர்ப்பணித்தவர். And then the next letter is O. O என்றால் he is optimal to many. அவர் அநேகருக்கு ஆப்டிமல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். meaning which is he is favorable to many people. அநேகருக்கு அங்க தயை காட்டினவர், ஆதரிக்கிறவராய் காணப்பட்டார். And the next letter is R. R என்றால் having all these qualities, he did not live his righteous life. He is still led his righteous life till the end of his life. அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராய் இருந்தார். And then not only that, at the end it is E. E என்ற வார்த்தைக்கு he had an exceptional behavior. அவருடைய நடத்தல் ஒரு அற்புதமானது. I guess none of us who are sitting over here or who is ministering the word of God can match his exceptional behavior. அவருடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை பார்க்கும்போது அநேகரால அது புரிந்து கொள்ள முடியாத அற்புதமான ஒரு வாழ்க்கை, யாரும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாதுங்க. It's not that I am praising the man of God. ஒரு தேவ மனிதனை புகழ்ந்து பேசுகிறேன் என்று அல்ல. But these are the qualities exactly which is matching his life. அவருடைய வாழ்க்கையினுடைய குவாலிட்டியாக, தன்மையாக காணப்படுகிறது. And I am really blessed and I am really missing uncle a lot. அதனால நான் மிகவும் அங்கிள் இழக்கிறேன். அது ஆனால் அவருடைய ஊழியத்தின் மூலமா நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன். May God bless this testimony. கர்த்தர் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக.